தனி அமைச்சர்கள் கவனிக்க வேண்டிய பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஆகிய முக்கிய துறைகளை முதலமைச்சர் தன் கையில் வைத்திருப்பது உள்நோக்கம் கொண்டது என்று கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே தொப்பம்பட்டியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் திண்டுக்கல் மாவட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொள்ள வந்த அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களின் மாத சம்பளம் 2 மடங்காக உயர்த்தி முதலமைச்சர் அறிவித்துள்ளது கண்டனத்துக்குரியது என்றும், நிலையற்ற ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ளும் விதத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களை தாஜா செய்வதற்காக சம்பளம் உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் பேசிய அவர், பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை போன்ற துறைகள் தனி அமைச்சர்களின் வசம் இருந்தால் தான் திட்டங்களை முழுமையாக நிறைவேற்ற முடியும் என்ற நிலையில் உள்நோக்கத்துடன் அவற்றை முதலமைச்சர் தன் வசம் வைத்திருப்பதாக குற்றம் சுமத்தினார். பழனியில் நடைபெற்ற மாநில அளவிலான மகளிருக்கான ஜூனியர் மற்றும் சீனியர் பளுதூக்கும் போட்டியில் 150க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தமிழ்நாடு மற்றும் திண்டுக்கல் மாவட்ட பளுதூக்குவோர் சங்கம் சார்பில் மாநில அளவிலான மகளிருக்கான பளுதூக்கும் போட்டி நடைபெற்றது. கோவை, மதுரை, திருச்சி, தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 150க்கும் மேற்பட்ட வீராங்கனைகள் இப்போட்டியில் பங்கேற்றனர். 8 பிரிவாக நடைபெற்ற இப்போட்டியில் 15 முதல் 20 வயது வரையிலான பெண்களுக்கு ஜூனியர் பிரிவிலும் 20 வயதுக்கு மேற்பட்ட பெண்களும் போட்டிகள் நடத்தப்பட்டன. 25 கிலோ முதல் 90 கிலோ எடை வரை தனித்தனியாக நடைபெற்ற பளுதூக்கும் போட்டியில் வெற்றி பெற்ற பெண்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. வந்தவாசி அடுத்த கோட்டுப்பாக்கம் ஆறுமுக சுவாமி கோவிலில் குழந்தை வரம் வேண்டி மண்சோறு சாப்பிடும் நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடுத்துள்ள கோட்டுப்பாக்கம் கிராமத்தில் 181 ஆண்டுகளுக்கு முன்பு பரதேசி ஆறுமுக சுவாமி என்பவர் ஜீவசமாதி அடைந்தார். அதிலிருந்து அவருக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆடி அமாவாசை தினத்தில் குரு பூஜை திருவிழா நடத்தப்படுகிறது. இந்த ஆலயத்தில் பரதேசி சாமியை வணங்கி மண்சோறு சாப்பிட்டால் குழந்தை வரம் கிடைக்கும் என்பது இந்த பகுதி பக்தர்களின் நம்பிக்கை. ஆடி அமாவாசை தினத்தில் நடைபெற்ற குரு பூஜை விழாவில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் மண்ணில் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் 5000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். கடந்த ஆண்டு இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றதால் குழந்தை வரம் பெற்றவர்கள் குழந்தைகளின் எடைக்கு எடை நாணயங்களை கோவிலுக்கு அளித்தனர். மதுரை மத்திய சிறையில் திடீரென உயிரிழந்த விசாரணை கைதியின் இறப்பில் மர்மம் இருப்பதாக உறவினர்கள் புகார் செய்து உடலை வாங்க மறுத்து போராட்டம் நடத்தினர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள ரோசனப்பட்டி கிராமத்தை சேர்ந்த கூலி தொழிலாளி கருப்பசாமி மனைவி மற்றும் மகன் உள்ளனர். கடந்த 3 தினங்களுக்கு முன் கருப்பசாமிக்கும் மீனாட்சிபுரத்தை சேர்ந்த ஆண்டிப்பட்டி சாமி சிவில்ராஜ் என்பவருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக ஏற்பட்ட தகராறில் கருப்பசாமி கொலை முயற்சி வழக்கில் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் கருப்பசாமி உடல்நலக்குறைவால் உயிரிழந்து விட்டதாக அவரது மனைவிக்கு தொலைபேசி மூலம் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து மதுரை மத்திய சிறைக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட கருப்பசாமி உறவினர்கள் விளக்கம் கேட்டதற்கு உரிய பதில் அளிக்கப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த கருப்பசாமியின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட வாய்ப்பு இல்லை என்றும் மரணத்திற்கு காவல்துறைதான் காரணம் என்று கூறி அவரது உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூரில் அடிக்கடி விபத்துகள் ஏற்படும் கோவை ஈரோடு பிரிவு சாலையில் சாலையை அகலப்படுத்துவது குறித்து போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் நேரில் ஆய்வு செய்தார். கரூரில் சேலம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து சிறிது தொலைவில் கோவை ஈரோடு செல்வதற்கான சாலை பிரிகிறது. இந்த சாலை பிரியும் இடத்தில் அடிக்கடி விபத்துகள் நேரிட்டு உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன. இதை தவிர்க்கும் வகையில் சேலம் மதுரை புறவழி சாலையில் இருந்து கோவை ஈரோடு சாலை வரை சுமார் 1/2 கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலை இருபுறமும் அகலப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த இடத்தை போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், ஆட்சியர் கோவிந்தராஜ் மற்றும் அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர். அப்போது பேசிய அமைச்சர், எதிர்காலத்தில் இப்பகுதியில் பாலம் அமைக்கும் திட்டம் அரசிடம் உள்ளதாக தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் தமிழக கேரள எல்லை அருகே 24 மணி நேரமும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள பகுதிகளில் கோவில் உண்டியல் திருடப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் அச்சத்தில் மூழ்கியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழக கேரள எல்லை பகுதியான கொல்லங்கோடு கல்லடித்தோப்பு பகுதியில் அமைந்துள்ள சோதனைச் சாவடியின் அருகே மகாவிஷ்ணு கோவில் உள்ளது. இங்கு வைக்கப்பட்டிருந்த இரும்பு காணிக்கை பெட்டியை காணிக்கையோடு சேர்த்து கொள்ளையர்கள் தூக்கி சென்றுள்ளனர். இதில் 20,000 ரூபாய்க்கு மேல் பணம் இருந்ததாக கூறப்படுகிறது. சோதனைச் சாவடியில் 24 மணி நேரமும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் இத்திருட்டு நடந்துள்ளது. சோதனைச் சாவடி அருகில் நடக்கும் குற்றத்தை கூட தடுக்க முடியாத அளவிற்கு போலீசார் மெத்தன போக்குடன் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். மேலும் பணியில் இருக்கும் போலீசார் இரவு முழுவதும் தூங்கிக் கொண்டிருந்ததை பலமுறை பார்த்ததாகவும் பொதுமக்கள் கூறுகின்றனர்.
இந்த திருட்டு சம்பவம் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாராபுரம் புனித ஞானப்பிரகாசர் ஆலயத்தின் 164வது தேர் திருவிழாவில் ஏராளமானோர் பங்கேற்று பிரார்த்தனை நடத்தினர். தாராபுரத்தில் உள்ள புனித ஞானப்பிரகாசர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் தேர் திருவிழா நடைபெறுவது வழக்கம். 164வது ஆண்டு தேர் திருவிழா நேற்று நடைபெற்றது. இத்திருவிழாவையொட்டி அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ஞானப்பிரகாசர் உருவ சிலையை வைத்தும் குடில்களில் வைக்கப்பட்ட ஆதிதூதர் மிக்கேல் மற்றும் மேரி மாதா சிலைகளை ஆண்களும் பெண்களும் தோளில் சுமந்தபடி இசை வாத்தியங்கள் முழங்க ஆலயத்தில் இருந்து துவங்கி தேர்பவனி 1000க்கும் மேற்பட்டோருடன் ஊர்வலமாக சர்ச்சோடு, அண்ணா சாலை, பெரிய கடை வீதி, பூக்கடை கார்னர் பகுதிகள் வழியாக வந்து எண்ணன்பேட்டை வீதி, சவுண்டம் கோவில் வீதி, தேவேந்திர தெரு பகுதிகளை கடந்து மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. இந்த தேர்பவனியில் கலந்து கொண்டவர்கள் வழிநெடுகிலும் துதிப்பாடல்களை பாடியபடி வந்தனர். திருப்போரூர் அருகே 9ஆம் மாணவி அரை நிர்வாண நிலையில் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்போரூர் அடுத்து ஆலத்தூர் சிப்காட் தொழிற்பேட்டை எதிரில் உள்ள வாடகை வீட்டில் வசித்து வரும் மலர் என்பவரது மகள் தனலட்சுமி 9ஆம் வகுப்பு படித்து வந்தார். நேற்று மாலை அவர் வீட்டில் தனியாக இருந்தபோது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் சிறுமியை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி அரை நிர்வாண நிலையில் கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளார். அப்போது திருப்போரூர் சென்று வீட்டிற்கு வந்த அவளது அக்கா திவ்யா வீட்டிற்குள் சென்றபோது தனலட்சுமி இறந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சியுற்று அக்கம் பக்கத்தினரிடம் தெரிவித்தார். திருப்போரூர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி செங்கல்பட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் நடைபெற்ற இச்சம்பவம் அப்பகுதி பொதுமக்களிடையே பெரும் சோகம் மற்றும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு திரண்டது போல் நீட் தேர்வு விலக்கு கோரி போராடும் திமுகவுடன் மாணவர்களின் பெற்றோர்கள் இணைய வேண்டும் என விருதுநகர் மாவட்டத்தில் நிகழ்ந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய முன்னாள் அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் திமுகவினருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். திமுக தலைவர் கருணாநிதியின் 94வது பிறந்தநாள் விழா ராஜபாளையம் நகர மற்றும் ஒன்றிய திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர்கள் சாத்தூர் ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் ஏராளமான பயனாளிகளுக்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் உதவிகள் அளிக்கப்பட்டன. விழாவில் பேசிய சாத்தூர் ராமச்சந்திரன், மாணவர்கள் பள்ளியில் பெறும் மதிப்பெண்களை மதிக்காமல் நீட் தேர்வில் பெறும் மதிப்பெண்களை மட்டுமே மத்திய அரசு மதிப்பதாக குற்றம் சுமத்தினார். நீட் தேர்வை எதிர்த்து நடைபெறும் போராட்டத்திற்கு அனைவரும் ஆதரவளிக்க அவர் அப்போது கேட்டுக் கொண்டார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டம் மற்றும் முதியோர் உதவித்தொகை போன்ற நலத்திட்ட உதவிகளை உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் வழங்கினார். வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாலக்கோடு பேரூராட்சியில் உள்ள 18 வார்டுக்கும் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்தில் ஒரு வீட்டிற்கு 2.1 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 157 பயனாளிகளுக்கு வீடு கட்ட அரசு ஆணை அளிக்கப்பட்டது. மேலும் முதியோர் உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, இயற்கை மரணத்திற்கான நிவாரண நிதி போன்ற பல்வேறு திட்டங்களின் கீழ் 5.8 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் வழங்கினார். அப்போது பேசிய அமைச்சர், பாலக்கோடு தொகுதியில் இந்த ஆண்டில் சட்டக்கல்லூரி மற்றும் கலைக்கல்லூரி கட்ட தமிழக அரசு ஆணை பிறப்பித்துள்ளது என்றார். மழை வேண்டி தருமபுரி மாவட்டத்தில் 18 மலை கிராமங்களைச் சேர்ந்த மஞ்சவாடி கணவாய் பகுதியில் சிறப்பு பூஜை செய்து வழிபாடு நடத்தினர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டத்தில் சுமார் 300 ஆண்டுகளாக மழை வேண்டி 18 கிராமங்கள் எல்லை கட்டும் திருவிழா நடைபெற்று வருகிறது. கடந்த ஆண்டு பருவமழை பொய்த்து போனதன் காரணமாக கடுமையான வறட்சி ஏற்பட்டது. இதனால் எல்லை கட்டும் திருவிழாவை நடத்த மலை கிராமங்களைச் சேர்ந்த நாட்டாமைகள், மணியக்காரர்கள் ஒன்றிணைந்து முடிவெடுத்தனர். அதனைத் தொடர்ந்து ஆடி அமாவாசையான நேற்று 3 ஊராட்சிகளுக்கு உட்பட்ட 18 மலை கிராமங்களில் இருந்து 24 சாமி சிலைகள் எடுத்து வந்து மழை வேண்டியும் பொதுமக்களின் நலன் கருதி பல்வேறு வேண்டுதல்களின் பேரிலும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இதில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். சிறப்பான சிகிச்சை அளிக்கப்பட்டு டெங்கு காய்ச்சல் கட்டுக்குள் வைக்கப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் பொது சுகாதாரத்துறையின் சார்பில் அரசு மற்றும் தனியார் மருத்துவர்களுக்கு காய்ச்சல் மற்றும் தொற்று நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பது தொடர்பான விழிப்புணர்வு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் கணேஷ் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அமைச்சர், ஆந்திரா, கேரளா, டெல்லி போன்ற பகுதிகளை விட தமிழகத்தில் டெங்கு காய்ச்சலுக்கு சிறப்பாக மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் அதனால் நோய் கட்டுக்குள் இருப்பதாகவும் தெரிவித்தார்.
நிகழ்ச்சியில் டெங்கு காய்ச்சல் தொடர்பாக வெளியிடப்பட்ட விழிப்புணர்வு படங்களை அரசு போக்குவரத்து துணை மேலாளர் பாலசுப்ரமணியன் பெற்றுக் கொண்டார். சவுதி அரேபியாவில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்த சென்னையை சேர்ந்த நபரின் உடல் 11 நாட்களாகியும் சொந்த ஊருக்கு கொண்டு வராதால் உறவினர்கள் வேதனையடைந்துள்ளனர். சென்னை வளசரவாக்கத்தை அடுத்து ராமாபுரம், நேருநகர், ராதாகிருஷ்ணன் தெருவை சேர்ந்த முருகானந்தம் கல்யாண் என்பவர் கொத்தனார் வேலை செய்து வந்தார். கடந்த ஓராண்டிற்கு முன்பு மகள் தமிழ்ச்செல்விக்கு நடந்த திருமண செலவுகளுக்காக இவர் கடன் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. கடனை அடைப்பதற்கு பணம் சம்பாதிப்பதற்காக உறவினர் ஒருவர் மூலம் சவுதி அரேபியாவிற்கு சென்று அங்கேயே தங்கி ஓராண்டாக கொத்தனார் வேலை செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் நண்பர்களுடன் அவர் தங்கியிருந்த கட்டிடத்தில் நேரிட்ட தீ விபத்தில் அவர் உயிரிழந்தார். அவரது உடலை கொண்டுவர குடும்பத்தினர் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். உயிரிழந்து 11 நாட்கள் ஆகியும் உடல் இன்னும் வந்து சேராதால் குடும்ப உறுப்பினர்கள் கடும் வேதனையடைந்துள்ளனர். மத்திய மாநில அரசுகள் உதவ கோரி போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். IS அமைப்புக்கு ஆதரவளித்த தீவிரவாதிகள் தமிழகத்தில் வெளிமாநில போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் உளவு அமைப்புகள் முடங்கி கிடப்பதாக இந்து மகாசபா மாநில தலைவர் பாலசுப்ரமணியன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை அடுத்து துவரங்காடு பகுதியில் இந்து மகாசபா சார்பில் விநாயகர் சதுர்த்தி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட மாநில தலைவர் பாலசுப்ரமணியன் செய்தியாளர்களிடம் பேசிய போது, மாவட்டத்தில் இந்த ஆண்டு 5008 விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளதாகவும் அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறிய அவர், காவல்துறையினர் அனைத்து சிலைகளையும் வைப்பதற்கான அனுமதியினை மறுக்காமல் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் IS அமைப்புக்கு ஆதரவளித்த தீவிரவாதிகள் தமிழகத்தில் வெளிமாநில காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் எனவும் உளவுத்துறையும் காவல்துறையும் முடங்கி கிடக்கிறது என்றும் தமிழக அரசுக்கு எதிராக குற்றம் சுமத்தினார். சென்னையில் கல்லூரி மாணவர்கள் 47 பேர் பல்லி விழுந்த உணவை உண்டதால் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னை காயிதே மில்லத் கலைக்கல்லூரி மாணவிகள் விடுதியில் நேற்றிரவு மாணவிகளுக்கு வழங்கப்பட்ட உணவில் பல்லி இறந்து கிடந்ததாக கூறப்படுகிறது. அதனை உண்ட மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதை அடுத்து 47 மாணவிகள் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதனையடுத்து மாணவிகளுக்கு தரமான உணவு வழங்க வேண்டும் என கல்லூரி மாணவிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆடி அமாவாசையை முன்னிட்டு கோடியக்கரை கடலில் புனித நீராடிய போது 1 அடி உயரமுள்ள நடராஜர் சிலை கண்டெடுக்கப்பட்டது. ஆடி அமாவாசையை முன்னிட்டு நேற்று பல்வேறு இடங்களில் மக்கள் புனித நீராடினர். இதனையொட்டி நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடியக்கரை அருகே கடலில் ஏராளமானோர் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்தனர். அப்போது கடலில் நீராடிய ஒருவரின் காலில் ஏதோ ஒரு பொருள் அகப்பட்டது. அதை கடலுக்குள் இருந்து எடுத்து பார்த்தபோது பித்தளையிலான 1 அடி உயரமுள்ள நடராஜர் சிலை என்பது தெரிய வந்தது. இது தொடர்பாக பாதுகாப்பு பணியில் இருந்த கடலோர பாதுகாப்பு குழும அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் சிலையை மீட்டு சென்றனர். மேலும் சிலையை வருவாய்த்துறையினரிடம் ஒப்படைக்க உள்ளதாக தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கோவில் திருவிழாவில் ஏற்பட்ட பட்டாசு வெடி விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு நிதி உதவி வழங்குவது குறித்து தமிழக முதல்வருடன் பேசி முடிவெடுக்கப்படும் என அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்துள்ள மூட்டூர் கிராமத்தில் நடைபெற்ற கோவில் திருவிழாவின் போது பட்டாசுகள் வெடித்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். 9 பேர் படுகாயமடைந்தனர். இவர்கள் தருமபுரி மற்றும் சேலம் மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் என்ற முறையில் தமிழக கால்நடைத்துறை அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி தருமபுரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நபர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், எதிர்பாரா விதமாக நடந்த இந்த வெடி விபத்தில் காயமடைந்தவர்கள் தற்போது நலமாக உள்ளனர் என்றார். மேலும் பேசிய அவர், காயமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்த நபரின் குடும்பத்திற்கு நிதி உதவி வழங்குவது குறித்து முதல்வரிடம் பேசி முடிவெடுக்கப்படும் என்றார். மாவட்ட வருவாய் அலுவலர் உட்பட அதிகாரிகள் உடனிருந்தனர். கிருஷ்ணகிரியில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தை தடை செய்ய வலியுறுத்தி நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான பிராமணர்கள் பங்கேற்றனர். கிருஷ்ணகிரியில் பிராமணர் நலசங்கம் சார்பில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தை தடை செய்ய வலியுறுத்தி பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடந்தது. கிருஷ்ணகிரி தாலுகா அலுவலக வளாகத்தில் துவங்கிய இந்த பேரணியில் ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். பேரணியில் பங்கேற்ற சிறுவர் சிறுமிகள் கடவுள்களின் வேடமணிந்து கோரிக்கை தட்டிகளை ஏந்தி சென்றனர். இந்த பேரணி பெங்களூரு சாலை தர்மராஜா கோவில் தெரு வழியாக பழையபேட்டையில் உள்ள காந்தி சிலை அருகில் நிறைவடைந்தது. அங்கு நடந்த ஆர்ப்பாட்டத்தின் போது அந்தணர்களை இழிவுபடுத்தும் இயக்கங்களை தடை செய்ய வேண்டும் என்றும் மத்திய மாநில அரசுகள் இடஒதுக்கீட்டை நீக்கி பொதுவான போட்டித் தேர்வான நீட் தேர்வு போன்ற முறையை அமல்படுத்த வேண்டும் என்றும் பிராமணர்கள் வலியுறுத்தினர்.
புதுக்கோட்டையில் சிங்கமுத்து ஐயனார் கோவில் திடலில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் துவக்கி வைத்தார். இதில் திருச்சி, மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 500க்கும் மேற்பட்ட காளைகள் கொண்டு வரப்பட்டன. 200க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்று வீர தீரத்துடன் காளைகளை அடக்கினர். சிறப்பாக போட்டியில் பங்கேற்ற மாடுபிடி வீரர்களுக்கும் காளை உரிமையாளர்களுக்கும் ரொக்கப் பரிசு, தங்கம் மற்றும் வெள்ளி காசுகள், கட்டில், பீரோ, கிரைண்டர் உள்ளிட்ட பரிசுகள் அளிக்கப்பட்டன. காளைகள் முட்டியதால் மாடுபிடி வீரர்கள் மற்றும் பொதுமக்களில் 20க்கும் மேற்பட்டவர்கள் லேசான காயங்கள் ஏற்பட்டன. அங்கே தயாராக இருந்த மருத்துவக் குழுவினர் அவர்களுக்கு சிகிச்சை அளித்தனர். ஏராளமான பொதுமக்கள் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை ஆர்வத்துடன் கண்டு களித்தனர். பெரியபாளையம் அருகே அருள்மிகு நாகேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகை பேரில் அமைந்துள்ள அருள்மிகு நாகேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் தீமிதி விழா நடைபெற்றது. இந்த விழாவில் பங்கேற்ற ஏராளமான பக்தர்கள் காப்பு கட்டி விரதமிருந்து மஞ்சள் ஆடை திரித்து தீச்சட்டி எடுத்து வந்து தீக்குண்டம் இறங்கி தீ மிதித்தனர். பெரியபாளையம், செங்குன்றம், தாமரைப்பாக்கம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து வந்திருந்த பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்தனர். அலங்கரிக்கப்பட்ட அம்மன் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இலங்கையிலிருந்து தனுஷ்கோடிக்கு படகு மூலம் கடத்தி வரப்பட்ட 2.5 கிலோ தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இலங்கையிலிருந்து படகு மூலம் தனுஷ்கோடிக்கு தங்கம் கடத்தப்படுவதாக ராமநாதபுரம் சுங்க அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் படகு மூலம் தனுஷ்கோடி கடற்கரை பகுதிக்கு கடத்தி வரப்பட்ட 2.5 கிலோ தங்கத்தை பாம்பன் நோக்கி காரில் கொண்டு சென்றபோது சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கடத்தலில் ஈடுபட்ட கேரள மாநிலம் திருச்சூரை சேர்ந்த சிராஜ், ஜாகிர் ஆகிய இருவரையும் கைது செய்த சுங்கத்துறையினர் தங்கம் கடத்தலுக்கு பயன்படுத்திய காரையும் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக ராமநாதபுரம் சுங்கத்துறை அலுவலகத்தில் வைத்து அவர்களிடம் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றான திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் விலை மதிப்புமிக்க மரங்களை மினி லாரியில் ஏற்றி கடத்த முயன்றதை பொதுமக்கள் மற்றும் இந்து முன்னணியினர் தடுத்து நிறுத்தி போராட்டம் நடத்தினர். 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றான திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்துவதற்கான திருப்பணிகள் நடந்து வருகின்றன. இந்நிலையில் லட்சதீபம் ஏற்றும் பல புராதனமிக்க பழமை வாய்ந்த தேக்கு மரத்திலான தூண்கள் மாயமானதாக ஏற்கனவே புகார்கள் நிலவி வருகின்றன. இதற்கிடையே கருவறை அருகே உதய மார்த்தாண்ட மண்டபம் அமைக்கும் பணிகள் நடந்து வரும் பகுதியில் இருந்து சில தேக்குமர பலகைகள் மினி லாரியில் ஏற்றிக்கொண்டு செல்ல ஒப்பந்ததாரர் முயன்றதாக கூறப்படுகிறது. இதை பார்த்த பொதுமக்கள் மற்றும் இந்து முன்னணியினர் மினி லாரியை சிறைப்பிடித்து போராட்டம் நடத்தினர். இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் துணையோடு இதுபோன்ற பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான மரங்கள் கடத்தப்பட்டதாக அவர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். கோவில்பட்டி அருகே சீரான குடிநீர் வழங்க கோரி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள புளியங்குளம் கிராமத்தில் வாரம் ஒரு முறை மட்டுமே குடிநீர் விநியோகிக்கப்படுவதாகவும் அவ்வாறு விநியோகிக்கப்படும் குடிநீர் 4 குடங்கள் மட்டுமே வருவதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து பலமுறை மனு கொடுத்தும் குடிநீர் பிரச்சினை தீர்க்கப்படாமல் உள்ளது என சுமத்தி கோவில்பட்டி புளியங்குளம் சாலையில் பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய ஆய்வாளர் ராஜேஷ் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதில் உடன்பாடு ஏற்பட்டது. தொடர்ந்து பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். பின்னர் போலீஸ் பாதுகாப்புடன் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டது. இளம் வீரர்களை உருவாக்கும் வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் திட்டுவிளையில் தென்மண்டல அளவிலான கைப்பந்து போட்டிகள் நேற்று தொடங்கின. கன்னியாகுமரி மாவட்டம் திட்டுவிளையில் ரஷ்ய புகழ்பெற்ற இந்திய முன்னாள் கைப்பந்து அணி கேப்டன் சுலைமான் நினைவாக உள்ள ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் ஆண்டுதோறும் இப்போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. 7வது ஆண்டிற்கான தென்மண்டல அளவிலான கைப்பந்தாட்ட போட்டிகள் நேற்று தொடங்கின. இதில் குமரி, நெல்லை, தூத்துக்குடி, துறைமுகம் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் இருந்து 25க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்று விளையாடி வருகின்றன. 2 நாட்கள் நடைபெறும் இப்போட்டிகளில் வெற்றி பெறும் அணிகளுக்கு முதல் பரிசு 10,000 ரூபாயும், 2ஆம் பரிசாக 7,000 ரூபாயும் இன்று வழங்கப்படும். சங்கரன் கோவிலை அடுத்து வாசுதேவநல்லூர் மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியில் வேகமாக பற்றி எரியும் காட்டுத்தீயில் ஏராளமான மரங்கள், அரிய வகை மூலிகைகள் எரிந்து நாசமாகியுள்ளன. திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவிலை அடுத்து வாசுதேவநல்லூர் மேற்கு தொடர்ச்சி வனப்பகுதியில் தேக்கு, கொங்கு, மயிலை, வேங்கை, புங்கை உள்ளிட்ட மரங்களும் பல அரிய வகை மூலிகைகளும் அதிக அளவு உள்ளன. இந்நிலையில் நேற்றிரவு வாசுதேவநல்லூர் வனப்பகுதிகளான செல்லுப்புலி,
நாராயணபுரம் பீச் ஆகிய பகுதிகளில் காட்டுத்தீ பற்றி சுமார் 25 கிலோமீட்டர் சுற்றளவில் வேகமாக எரியத் தொடங்கியது. இந்த தீயில் வனப்பகுதியில் உள்ள பல அரிய வகை மரங்களும் மூலிகை இனங்களும் எரிந்து நாசமாகியது. காட்டு விலங்குகளும் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளன. கோவில்பட்டியில் நடைபெறும் 2 மாவட்ட அளவிலான இறகுபந்து போட்டியில் விருதுநகர் மாவட்ட அணி முதலிடம் பிடித்தது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கோவில்பட்டி ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட அளவிலான இறகுபந்து போட்டி நேற்று முன்தினம் இரவு தொடங்கி 2 நாட்கள் நாக் அவுட் முறையில் நடைபெற்றன. இதில் 96 அணிகள் பங்கேற்று விளையாடின. இரவு பகல் ஆட்டமாக நடைபெற்ற இப்போட்டியின் இறுதிச் சுற்றில் தூத்துக்குடி மாவட்ட யூனியன் கிளப் அணியின் விருதுநகர் மாவட்ட சிவகாசி ஏஜே ஸ்டேடியம் அணியும் மோதின. இதில் ஏஜே ஸ்டேடியம் அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. வெற்றி பெற்றவர்களுக்கு சுழல் கோப்பையும் ரொக்க பரிசும் வழங்கப்பட்டது. நடிகர் ரஜினியும் கமலும் அரசியலுக்கு வந்தால் அதனால் தனக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களை தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நேரில் சந்தித்து தனது ஆதரவை தெரிவித்தார். இதனையடுத்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய விஜயகாந்த் மக்கள் ஒதுக்கும் எந்த திட்டத்தையும் மத்திய அரசு கொண்டுவரக்கூடாது என வலியுறுத்தினார். வேலை தருவதாக கூறி தொடங்கப்பட்ட ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால் தற்போது யாருக்கும் வேலை இல்லாத நிலை உருவாகிவிட்டதாக கூறினார். மேலும் ONGCக்கு எதிராக தேமுதிக தொடர்ந்து போராடும் என்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நடிகர் ரஜினியும் கமலும் அரசியலுக்கு வந்தால் அதனால் தனக்கு பாதிப்பில்லை என்று தெரிவித்தார். நாகை கடலூர் மாவட்டத்தில் பெட்ரோல் ரசாயன பூங்கா திட்டத்தை தங்களை மீறி அமல்படுத்த முடியாது என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அக்கட்சியின் 29ஆம் ஆண்டு துவக்க விழா பொதுக்கூட்டம் சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசும்போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் நாகை கடலூர் மாவட்டத்தில் பெட்ரோல் ரசாயன பூங்கா திட்டத்தை தங்களை மீறி அமல்படுத்த முடியாது என்றும் ராமதாஸ் தனது பேச்சின் போது குறிப்பிட்டார். இக்கூட்டத்தில் பேசிய பாமக MP அன்புமணி ராமதாஸ் நாட்டின் முழு அதிகாரத்தையும் தனக்கு கீழ் கொண்டுவர துடிக்கும் மத்திய அரசின் முயற்சியில் ஒன்றுதான் நீட் தேர்வு என குறிப்பிட்டார். மேலும் தாங்கள் தொடர்ந்து தமிழகத்தை காப்பாற்ற முயற்சி செய்து வருவதாகவும் ஆனால் பொதுமக்கள் பிக்பாஸ் நிகழ்ச்சி ஓவியாவை காப்பாற்ற முயற்சி செய்வதாகவும் அன்புமணி ராமதாஸ் கருத்து தெரிவித்தார். திரைத்துறையினர் அரசியலுக்கு வந்து முதலமைச்சரான காலம் ஜெயலலிதா மறைவுடன் முடிந்துவிட்டது என்றும் இனி நடிகர்கள் எவரும் முதலமைச்சர் கனவோடு அரசியலுக்கு வர முடியாது என்றும் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு கூலியை உயர்த்தி வழங்க கோரி 1999ஆம் ஆண்டு நடைபெற்ற போராட்டத்தின் போது காவல்துறையினர் தடியடி நடத்தியதிலும் ஆற்றில் விழுந்து தண்ணீரில் மூழ்கியதிலும் 17 பேர் உயிரிழந்தனர். அந்த படுகொலையின் நினைவு நாளான நேற்று புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி மலரஞ்சலி செலுத்தினார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக மாணவர்களின் வாழ்வாதாரத்தை வைத்து திமுக மற்றும் அதனை சார்ந்த கட்சிகள் அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டினார். திரைத்துறையினர் அரசியலுக்கு வந்து முதலமைச்சரான காலம் டிசம்பர் 5ஆம் தேதியோடு முடிவடைந்து விட்டதாகவும் இனி நடிகர்கள் எவரும் முதலமைச்சர் ஆகலாம் என்கிற கனவோடு அரசியலுக்கு வர முடியாது என்றும் கிருஷ்ணசாமி குறிப்பிட்டார். பெரியகுளம் அருகே முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் தனக்கு சொந்தமான சர்ச்சைக்குரிய கிணற்றை தனிநபருக்கு விற்பனை செய்திருப்பதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே லட்சுமிபுரத்தில் பன்னீர்செல்வத்திற்கு சொந்தமான விளைநிலத்தின் பாசனத்திற்காக 4 கிணறுகளை வெட்டியுள்ளார். ஆனால் இந்த கிணறுகள் அதிக ஆழமாக வெட்டப்பட்டுள்ளதால் ஊர்கிணற்றில் தண்ணீர் இல்லாமல் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டது. இந்நிலையில் கிணற்றை முற்றுகையிடுவது, சாலை மறியல் செய்வது என பொதுமக்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டனர். இதையடுத்து இந்த கிணற்றை ஊர் மக்களுக்காக இலவசமாக வழங்கப் போவதாக பன்னீர்செல்வம் தெரிவித்திருந்தார். சொன்னபடி செய்யாமல் அதற்கு மாறாக லட்சுமிபுரத்தை சேர்ந்த சுப்புராஜ் என்பவருக்கு கிணற்றையும் நிலத்தையும் விற்றுள்ளார். ஆனால் மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர் முன்னிலையில் 13ஆம் தேதி பேச்சு நடத்தும் போது கிணற்றை ஊருக்கு இலவசமாக வழங்கிவிடுவதாக பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். ஆனால் அதற்கு ஒரு நாள் முன்பே நிலத்தை விற்றிருப்பது இப்போது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து லட்சுமிபுரத்தில் பொதுமக்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் இரு பிரிவினரிடையே மோதல் ஏற்பட்டது.